தினம் ஒரு தகவல். நம்ம ஒரு வாரமா தினம் ஒரு தகவல் பார்த்து வருகிறோம். இன்று ஒரு பிச்சைக்காரனை பற்றிய கதை. ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் ரயில்ல பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அப்போ சூட்டு கோட்டு மாட்டிட்டு பூட்ஸ் அணிந்து இருந்த ஒரு தொழிலதிபரை பார்த்தான். தொழிலதிபர்னா அப்படித்தானே இருப்பாங்க. பூட்ஸு சூட்டு கோட்டோட இருக்கிறவர் ஒரு தொழிலதிபர். அந்த தொழிலதிபரை பார்த்தான். அவர் நன்றாக உடை அணிந்திருப்பதை கவனிச்சான். யாரு? பிச்சைக்காரன் கவனிச்சான். இந்த மனிதன் பெரிய பணக்காரனாக இருப்பான். இவனிடம் சென்று பிச்சை கேட்டால் நமக்கு நல்ல பணம் தருவான், நிச்சயமா பணம் தருவான் அப்படின்னு இந்த பிச்சைக்காரன் நினைச்சிட்டு அந்த தொழிலதிபர்கிட்ட போயிட்டு பிச்சை கேட்டான். அந்த மனிதர் பிச்சைக்காரனை பார்த்து, நீ எப்பொழுதும் இப்படிதான் பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பியா? யாரிடமும் எதுவும் கொடுக்க மாட்டியா? நீ பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் உன் வேலையா அப்படின்னு அந்த தொழிலதிபர், அதாவது பணக்காரன், பிச்சைக்காரனிடம் கேட்டான். பிச்சைக்காரன், ஐயா, நானே ஒரு பிச்சைக்காரன். நான் மக்களிடம் பணம் மட்டும்தான் கேட்க முடியும். நான் எப்படி யாருக்கும் எதனா கொடுக்க முடியும்? நான் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்களா? நான் எப்படி அவங்களுக்கு எதை கொடுக்க முடியும்? நானே பிச்சைக்காரனாச்சே அப்படின்னா. அதுக்கு அந்த மனிதர் பதிலளித்தார், நீ யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாத போது அப்படி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எப்படி? நீ யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டேந்த, கொடுக்காத போது நீ எப்படி பிச்சை கேட்கலாம்? எதை வச்சு பிச்சை கேட்கலாம்? நானே ஒரு தொழிலதிபர். எதனா ஒரு பரிவர்த்தனை செய்தாதான் என்னிடம் கொடுக்க முடியும். அப்பதான் நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதனா எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு தரேன். எதையும் கொடுக்காம நீ பிச்சை கேட்டா நான் எப்படி தருவேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அதுக்குள்ள அந்த ரயில் வேற ஒரு ஸ்டேஷன்ல நின்ன உடனே அந்த தொழிலதிபர் இறங்கி போயிட்டார். பிச்சைக்காரன் அந்த தொழிலதிபர் சொன்னதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த தொழிலதிபரோட வார்த்தை எப்படியோ பிச்சைக்காரனோட இதயத்தை வருடியது. நான் யாருக்கும் எதையும் கொடுக்க முடியாதால் தான் பிச்சை எனக்கு அதிக பணம் கிடைக்க மாட்டேங்குது என்று அவன் நினைச்சான். அதனால நான் ஒரு பிச்சைக்காரன், நான் யாருக்கும் எதையும் கொடுக்க கூட தகுதியற்றவன். ஆனால் நான் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் எதையும் கொடுக்காமல் இந்த மக்கள் கிட்ட கேட்டுக்கொண்டே பிச்சை கேட்டுக்கொண்டே இருப்பது என்று யோசித்தான். ஆழ்ந்து யோசித்தான் அந்த பிச்சைக்காரன். தனக்கு பிச்சை எடுக்கும் போது ஏதாவது கிடைத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக கொடுப்பேன் என்று முடிவு செய்தான். பிச்சை அதிகமாக கிடைச்சதுன்னா அதை வச்சு எதனா ஒன்று செய்வேன் அப்படின்னு யோசிச்சான். ஆனா இப்போது கேள்வி என்னன்னா, அவன் பிச்சை எடுப்பதற்கு ஈடாக மற்றவர்கள் என்ன கொடுக்க முடியும்? நாள் முழுவதும் இதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தான். ஆனா அவனது கேள்விக்கு பதில் எதுவும் கிடைக்கல. மறுநாள் ஸ்டேஷனுக்கு அருகே உட்கார்ந்து இருந்தான். ஸ்டேஷனை சுத்தி இருந்த செடிகள்ல பூத்திருந்த சில பூக்களை அவன் பார்த்தான். அவனுடைய பார்வை அந்த பூக்கள் மேல விழுந்தது. சரி, இந்த பிச்சைக்கு ஈடாக சில பூக்களை இந்த பிச்சை போடுற மக்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது என்று அவன் யோசிச்சான். அவன் அந்த மாதிரி யோசிச்ச வேலையில அந்த பூக்களையும் பறித்துட்டு ரயில்ல பிச்சை எடுக்க போனான். ஒரு கையில பூக்களை பறிச்சு கையில வச்சுட்டு இருக்கான். வச்சுட்டு அந்த ரயில்ல போய் பிச்சை எடுக்க போறான். யாராவது அவனுக்கு தானம் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த பூக்களை கொடுப்பான். அவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த மலர்களை வாங்கி மகிழ்ச்சியாக வைத்து கொண்டனர்.
பூ கொடுக்குறானேன்றதால நம்மளும் பிச்சை போடுவோம் அவனுக்குன்னு சில பேரும் பிச்சை போட்டு அந்த பூக்களை வாங்கி கொள்கிற பூக்கள் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது என்று இதே தொழிலாக வச்சுக்கிட்டான். பிச்சைக்காரன் தினமும் பூக்களை பறித்து அப்பூக்களை பிச்சைக்கு ஈடாக மக்களுக்கு விநியோகம் செய்தான். இப்போ நிறைய பேர் அவனுக்கு தானம் தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாட்கள்லேயே அதை உணர்ந்தான். இவன் ஸ்டேஷன் அருகே உள்ள பூக்களை எல்லாம் பறித்து வந்து அவனிடம் இருக்கும் பூக்களை இருக்கிற வரைக்கும் பலருக்கு அவன் தானமாக செய்தான். அதனால் அவனிடம் இன்னும் பூக்கள் இல்லாத போது அவனுக்கு அதிகம் கிடைக்காது. மேலும் ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்தான். பூக்களை பறித்து கொடுக்கறது, பிச்சை எடுக்குது, பூக்களை பறித்து கொடுக்கறது, பிச்சை எடுக்கிறது. இப்படியே அவன் பிச்சை எடுத்த போது அதே தொழிலதிபர் அந்த ரயிலில் உட்காந்து இருக்கிறத பார்த்தான். அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட போயிட்டு இந்த பூக்களை கொடுத்து பிச்சை கேட்டான். அவரு உடனே அவரும் தானம் கொடுத்துட்டு பூக்களை வாங்கிட்டார். என்னிடம் இப்பொழுது தானமாக கொடுக்க இந்த பூக்கள் இருக்கிறது, இப்போ கொடுங்க. போன முறை உங்களை பார்க்கும்போது எதனா கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் பூக்களை தானமாக தரேன், எனக்கு பிச்சையை தானமாக போடுங்கள் அப்படின்னு கேட்டான். அந்த மனிதன் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். பிச்சைக்காரன் சில பூக்களை கொடுத்தான். அந்த நபர் யோசனையை மிகவும் விரும்பினார், மிகவும் ஈர்க்கப்பட்டார். அடடா, இன்று நீயும் ஒரு வியாபாரி ஆகிவிட்டாய் அப்படின்னு பிச்சைக்காரங்கிட்ட அவர் சொன்னார். அது பூக்களை வாங்கிட்டு அடுத்த ஸ்டேஷனில் அவர் அந்த தொழிலதிபர் இறங்கிட்டார். ஆனால் மீண்டும் ஒரு முறை அவனோட வார்த்தைகள், அந்த தொழிலதிபரோட வார்த்தைகளை அவனுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அந்த தொழிலதிபர் சொன்னதை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டான். அடடா, அந்த தொழிலதிபர் நம்மளை ஒரு வியாபாரி ஆக்கி விட்டார் அப்படின்னு மனசில் ஒரு சந்தோஷம் பிறந்தது. அவரோட கண்கள் பிரகாசிக்க தொடங்கின. அவன் தனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெற்றிக்கான திறவுகோல் இப்போது கிடைத்திருப்பதாக உணர்ந்தான் அந்த பிச்சைக்காரன். உடனே ரயிலில் இருந்து இறங்கி உற்சாகமாக வானத்தை பார்த்து மிகவும் உரத்த குரலில், இனி நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் பிச்சைக்காரன் இல்லை, இப்போது நான் ஒரு தொழிலதிபர், வியாபாரி. அந்த மனிதரை போல நானும் ஒரு நாள் ஆகலாம், நான் பணக்காரனாகவும் ஆகலாம். அவரை பார்த்ததும் இந்த பிச்சைக்காரனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கலான்னு பல பேர் நினச்சாங்க. என்னடா அது, அந்த தொழிலதிபரை பார்த்துட்டு இந்த மாதிரி பிதற்றானே அப்படின்னு சில பேர் நினச்சாங்க. மறுநாள்லேருந்து அந்த பிச்சைக்காரன் அந்த நிலையத்தில் மீண்டும் தோன்றவே இல்லை. எங்கே போனாலும் தெரியல. 4 வருஷம் ஓடி போச்சு. அதே ஸ்டேஷனில் இருந்த 2 பேர், சூட் கோட் அணிந்த 2 பேர் ஒரே பெட்டியில் பயணம் செய்தார்கள். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க. ஒருத்தர் கைகூப்பி வணங்கினாங்க. இன்னாண்ட ஒரு சூட் கோட் போட்டவன், அண்ணாண்ட பக்கம் ஒரு சூட் கோட், 2 பேரும் ஒருத்தர் வணங்கினாங்க. கைகூப்பி அடையாளம் தெரியுதான்னு இந்த சூட் கோட் போட்டவர் அந்த தொழிலதிபரை பார்த்து கேட்டார். அவர், இல்லை, ஒருவேளை நாம் முதல் முறையாக சந்திக்கலாம் என்று பதிலளித்தார். முதலாம் அவர் இப்படி சொன்னதும், சார் நினச்சி பாருங்க சார், நாம் முதல் தடவையில் 3வது தடவை சந்திக்கிறோம். முதல் தடவை கிடையாது, இது 3வது தடவை. 2வது நபர் சொன்னார், சரி, எனக்கு நினைவில்லை, இதற்கு முன் எப்போது சந்தித்தோம், அதை சொல்ல அப்படின்னு அந்த தொழிலதிபர் கேட்குறார். இப்போது அந்த முதல் நபர் சிரித்து கொண்டே சொன்னார், இதற்கு முன் ஒரே ரயிலில் 2 முறை சந்தித்து இருக்கிறோம், அதுவும் இந்த ரயிலில். வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் சந்திப்பிலே சொன்ன அதே பிச்சைக்காரன் நான். 2வது சந்திப்பில் நான் யார் என்று சொன்னீர்கள். இதன் விளைவாக இன்று நான் மிகப்பெரிய பூ வியாபாரி. அதே வியாபாரம் தொடர்பாக வேறு ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறேன். முதல் சந்திப்பிலேயே இயற்கையின் விதியை சொன்னீர்கள். அதன்படி நாம் ஒன்றை கொடுத்தால்தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். இந்த பரிவர்த்தனை விதி உண்மையிலேயே வேலை செய்கிறது. நான் அதை நன்றாக உணர்ந்து கொண்டேன்.
ஆனால் நான் இப்போது என்னை ஒரு பிச்சைக்காரனாகவே நினைத்து கொண்டேன். அதற்கு மேலே உயர நினைத்ததில்லை. நான் உங்களை 2வது முறை சந்தித்த போது நான் ஒரு தொழிலதிபராக மாறிவிட்டேன் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு என் நன்றி. அன்று முதல் எனது பார்வையை மாற்றிக்கொண்டு இப்போது நான் ஒரு தொழிலதிபராக மாறிவிட்டேன். நான் இனி பிச்சைக்காரன் அல்ல. இதிலிருந்து என்ன தெரியுது? உன்னை அறிதல் என்பதை வலியுறுத்துறாங்க. நம்மளை நாமே அறிந்து கொண்டால் நாம் உயரலாம். பிச்சைக்காரன் தன்னை பிச்சைக்காரனாகவே கருதும் வரை அவன் பிச்சைக்காரனாகவே இருந்தான். அவன் தன்னை ஒரு வணிகனாக தொழிலதிபராக நினைத்த போது கருதிய போது அவன் ஒரு வணிகனாகவே மாறினான். நாம் எதை நம்புகிறோமோ அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.